கொண்டிருக்கின்றோம். இதோ கேக் வெட்டி கொண்டாடப்படுகின்றது. Just happened. This is not a Christmas. This is. உண்மை என்ன நிகழ்ச்சி பண்றாரா? என்ன விஷயங்கள் நாங்க அப்ரூவ்டே தரல. இன்டோர்ல பண்றதுக்கு இவரு யாரு எனக்கு அப்ரூவ் தரதுக்கு? நான் பண்ணது அவுட்டோர்ல பண்ணல, இன்டோர்ல பண்ணிட்டு இருக்கேன். பணம் கொடுத்தா பண்ணிட்டு இருக்கேன். சும்மா பண்ணல. இதுக்கு லைசென்ஸ் எடுக்கணும், யூனிவர்சிட்டி வாங்கணும். அப்பயும் வாங்கி கொடுத்திருக்கேன். செல்வன் சார்ட்ட சொல்லி வெங்கடேஷ்க்கு சொல்லி வாங்கி கொடுத்திருக்கேன். எக்ஸ்போர்ட் கொடுத்திருக்கேன். இதெல்லாம் தவறா பேசினா மன்னிச்சுங்க. என்னோட வலி பயங்கரமான வலி. நான் யாருக்கிட்டயுமே என் உயிரே போனாலும் உதவி கேட்க மாட்டேன். ஆனா எல்லாம் பத்திரிகையாளருக்கு எல்லாம் கண்டிப்பா நான் வந்து நிற்பேன். என் கூட வந்து ரொம்ப சத்தியானவங்களா என்னோட இருக்காங்க. எங்க ஆசாரத்தா இருக்கிறாரு. இப்ப நான் இதுக்கப்புறம் கேட்டேன்ல, நான் வந்து நீங்க நான் மனசுல சொல்லிட்டு இருக்கேன். நான் மிஸ் பண்ணிட்டேன். நானு அவர் மனசுல தெரியுது. ஏன்னா குழந்தைல நான் பார்த்துட்டு இருக்கேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என் நண்பர்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், அவரோட ஆசீர்வாதம் என்ன சொல்றேன், எனக்கு எந்த ஹெல்ப் யாரும் எனக்கு பண்ண வேணாம். கண்டிப்பா தயவுசெய்து திரும்பி சொல்றேன். இங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் கீழே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஆனா மேடையை போட்டு நான் தான் பத்திரிகையாளர் சில பேர் இங்க உட்காந்து சில பேர் சிஆர் பாஸ்கர் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா, எல்லாருமே மேடையில அரசியல்வாதிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அசால்ட்டா அப்படியே உட்காந்துருக்காங்க. மேடை என்ன தெரியல. இப்போ இருக்கு என்ன வாழ்த்தி பேசுறாரு, ரொம்ப வாழ்த்தி பேசுறாரு. நன்றி. ஆல் இந்தியா சார்பாக என் மாநில நிர்வாகி சார்பாகவும் வாழ்த்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நான் மட்டும் கிடையாது. இங்க உட்காந்து என் தம்பிக்கு தான், முக்காவாசி என் தம்பிக்கு தான், என் நண்பர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தாங்க. நன்றி. இன்றைக்கு நான் பார்க்கிறேன், தொடர்ந்து ஆண்டுதோறும் பார்க்கிறேன், இதை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல இந்த சமையல் பொருட்கள் ஏறக்குறைய 2000 ரூபாய் இருக்கும். அதை 1000 பேருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இது ஒரு உதாரணமாக எல்லா பத்திரிகையாளர்களும், எல்லா அரசியல்வாதிகளும், எல்லா சமூக ஆர்வலர்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். என்று சொன்னால் இந்த சமுதாயத்திலே மலிந்து கிடக்கக்கூடிய இயலாமையை போக்குவதற்கு ரஞ்சித் போன்ற புரவலர்கள் அவசியம். ஆகவே ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை, ஒரு ஆளுமையில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டியதை ரஞ்சித் செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய மனித நேயத்தை நான் பாராட்டுகிறேன். பிறந்த நாள் நிறைய பேருக்கு வருது, நிறைய பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வித்தியாசமாக தன்னுடைய பிறந்த நாள் விழாவிலே ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும். அதே போல வாழ்த்துகிற பத்திரிகையாளர்கள் இந்த வேலைகளை பார்க்கிறேன். அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள், அரசு சாரா நிறுவனங்கள், அதாவது NGO-க்கள் என்று பல பேர் இன்றைக்கு மேடையிலே குவிந்திருக்கிறார்கள். மனமாச்சரியங்கள் இல்லாமல் எல்லா பத்திரிகையாளர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் ரஞ்சித் என்கிற ஒற்றை வரி, அந்த ஒரு சொல் ஒன்றுதான். ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, இங்கே வந்திருக்கிறவர்கள் ரஞ்சித்தை வாழ்த்த வந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்த்துதலை உங்கள் முகத்தின் மூலமாக நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்கள் கரமொழியின் மூலமாக நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். ஆகவே ரஞ்சித் வாழ்க, தொடர்ந்து வாழ்க, நீடித்து வாழ்க, காலமெல்லாம் வாழ்க. அந்த வகையிலே ரஞ்சித் வாழ வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு பயன் பெற வேண்டும். பத்திரிகையாளர்களின் ஒற்றுமை உயர்ந்து நிற்க வேண்டும் என்று கூறிவிட